இந்த கிடப்பில் இருந்ததுக்கப்புறம் நேற்று ஒரு 3 மணி அப்போ தான் வந்து ஒரு போராட்டத்தை முன்னெடுத்தாங்க அப்படின்றத வலியுறுத்தி இன்னும் பின்னாடி இருந்து இயக்கக்கூடிய ஒரு சில அமைப்புகள் அவர்களோட தூண்டுதலின் பேரில் உடனடியாக பிசிஆர் வழக்கை வந்து முத்திரைய சமூகத்தை சேர்ந்து அந்த 31ஆம் தேதி அங்கே வந்து அம்பேத்கர் சிலை ஒன்று இருக்கு கூண்டு போட்டு அந்த சிலைக்கிட்ட போயிட்டு அந்த சமூகத்தை சேர்ந்தவர்கள்லாம் எப்படி நடந்துக்கிறாங்க அந்த அம்பேத்கர் சிலையோட கூண்டை இவங்களே வந்து உடைக்கிறதுக்கு அந்த கூண்டை உடைக்கிறாங்க. உடைச்சிட்டு என்ன வார்த்தை சொல்றாங்க, எங்களுடைய தலைவர்கள் அமைப்புகளின் தலைவர்களை ஒன்று திரட்டி 2 சமூகத்துக்கு இடையில எங்களால் மிகப்பெரிய ஒரு ஜாதிய கலவரத்தை உண்டாக்க முடியும் அப்படின்ற ஒரு வார்த்தையை பயன்படுத்துறாரு. அதோட வீடியோ ஆதாரத்தை காவல்துறை கண்காணிப்பாளருக்கும் காவல் ஆய்வாளருக்கும் நாங்கள் கொடுத்துருக்கோம். எங்கள்கிட்ட அந்த வீடியோ ஃபுட்டேஜ் இருக்கு. அந்த கூண்டை அவரே உடச்சு இன்னைக்கு பெரிதும் மதிக்கக்கூடிய சட்டத்தை இந்தியாவுக்கு சட்டத்தை ஏற்றிக் கொடுத்த அண்ணல் அம்பேத்கர் அவர்களை நாங்களும் குடும்ப செய்திகள் அவரோட பிறந்தநாள் நிகழ்வு எல்லாத்துலேயுமே தமிழக தேசத்தை பற்றி மரியாதை செலுத்திட்டு தான் இருக்கு. இப்பேற்பட்ட சூழல்ல அமைதியாக வாழக்கூடிய 2 சமூகத்துக்கு இடையில கலவரத்தை தூண்டும் விதமாக செயல்படக்கூடிய அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்காமல் அப்பாவி மக்கள் முத்திரைய சமூக மக்கள் மீது பிசிஆர் வழக்கை பதிவு செய்கின்றதை ரத்து செய்ய வேண்டும். அப்படின்னு சொல்லுவாங்கல்ல மிஸ்டேக். அது மூலமாக இந்த வழக்கை வந்து திரும்ப பெறணும். அப்படி திரும்ப பெறாத பட்சத்தில் அங்க வாழ்றதுக்கான சூழல் எங்க சமூக மக்களுக்கு இல்லை அப்படின்றத காரணம் காட்டி அந்த 30 குடும்பங்களே வாழ்ந்துட்டு போறாங்க. நாங்க 200 குடும்பங்கள் இங்கே மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நாங்கள் குடியேறி நிம்மதியாக வாழ நினைக்கிறோம் என்ற அடிப்படையில் தான் இன்னைக்கு எங்களோட பிள்ளைகளை ஸ்கூல் போகிற பிள்ளைகளை கூட 60-70 பிள்ளைகளை கூட்டிக்கிட்டு தாய்மார்களோட இன்னைக்கு 600க்கும் மேற்பட்ட நபர்களோட இன்னைக்கு ஆட்சியர் அலுவலகத்தில் குடியேற முடியும். வேறு தமிழக தேசம் கட்சியோட மாநில மாணவர் செயலாளர் மற்றும்